வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக சென்னை மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான குமரகுருபரன் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளோடு ஆலோசனைக் கூட்டம் சென்னை ரிப்பன் மாளிகை கூட்டரங்கில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ரேவதி. ரேவதி, இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்படுகிறது? விரிவான விவரம். வணக்கம். சென்னை ரிப்பன் கட்டிட வளாகத்தில் இன்றைய தினம் பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான குமரகுருபரன் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி உறுப்பினர்களுடன் இன்றைய தினம் இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் மட்டுமின்றி வாக்குப்பதிவு மையங்களின் மறுசீரமைப்பு தொடர்பாகவுமான ஆலோசனை கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தேர்தலுக்கு முன்பாக தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்ததை தொடர்ந்து விரைவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து அதுக்கான பல்வேறு கட்ட ஆலோசனைகளும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. அந்த அடிப்படையில் சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் மாவட்ட தேர்தல் அலுவலர் என்பதால் அவரது தலைமையில் இந்த ரிப்பன் கட்டட வளாகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகள், அதாவது திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, ஆம் ஆத்மி, நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை சார்ந்த பிரதிநிதிகள் இந்த பங்கெடுக்கும் வகையில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே 2 முறை நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் இது 3வது முறையாக நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பட்டியல் அந்த பணிகள் தொடங்குவதற்கு முன்பாக ஒரு முறையும் அதற்கு பிறகு ஒரு முறையும் நடைபெற்றிருந்தது. தற்பொழுது முக்கியமாக எதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் என்றால், வாக்குப்பதிவு மையங்களை பொறுத்தவரை பல்வேறு சிக்கல்கள் இருக்கும். அங்கு வாக்குப்பதிவு மையங்களில் சில பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது இடங்கள் போதாமல் இருக்கலாம், அங்கு ஏதாவது கட்டிட குறைபாடுகள் உள்ளிட்ட பல சிக்கல்கள் இருக்கலாம். இது போன்ற சிக்கல்களை களைவதற்கும் அதனை மறுசீரமைத்து முறையாக எந்தெந்த இடங்களில் வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட இருக்கின்றன, அவற்றை இன்னும் என்ன மாதிரியான மறுசீரமைப்புகள் செய்ய வேண்டியிருக்கிறது, மாற்று இடத்தில் அமைக்க வேண்டுமா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் இந்த கூட்டத்தில் பேச இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.